ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டே 12 ஆஃப் பிகமிங் பெட்டர் தென் எஸ்டர்டே. ஆஸ் யூஷுவல் இன்னொரு ரொட்டீனில் நான் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த சேலஞ்சில் ஒரு சின்ன டவுட். இப்போது 10 to 11 days அந்த சேலஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து ஜிம் போகிறத தவிர வேறு என்ன வந்து நேற்றை விட இன்றைக்கி பெட்டராக இருக்குன்னு எனக்கு யோசிச்சு பார்க்குறப்போ எதுவுமே எனக்கு பெருசாக எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அது ஏன்னா நான் வந்து கான்சன்ட்ரேட்டடாக ஜிம்மில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணி கடைசியில் எதுவுமே மிச்சம் எதையுமே ப்ராப்பராக பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நம்ம ஏன் ஃபோக்கஸ்டாக வந்துட்டு என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் பண்ணாமல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மற்ற எல்லாத்தையுமே உள்ளே போட்டு இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி எனக்கு இப்போது 10,000 கிக்ஸ் தெரிஞ்ச ஒருத்தனை விட ஒரு கிக்கை 10,000 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தன் தான் வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஸோ இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you next video. Bye.